1200 வருஷம் பழமையான கோயில் நம்ம சொரண்ட பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி ஒரு கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அனுமன் நதியில ஒரு குளியலை போட்டுது. அதுக்கு பக்கத்துல இருக்க நம்ம அகஸ்தியர் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். கோடை காலத்துல கூட மேல வந்து நீர் வந்து நம்ம சிவலிங்கம் மேல பட்டுட்டே இருக்குங்க. அதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பே. கோயில் இப்போ வந்து நல்ல பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. முதல்ல போனோடனே பிள்ளையார சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க நம்ம ஐயப்பனையும் கும்பிட்டுட்டு தமிழ்ல எல்லாம் கல்வெட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த கோயிலோட ஸ்தல புராணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் பார்வதி கல்யாணம் போது முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே வந்து கைலாயத்துக்கு போயிருந்தாங்க. அதனால வடக்க வந்து வெயிட் கூடியிருது. உடனே தெற்க வந்து சிவன் வந்து நம்ம அகஸ்தியரை போக சொல்றாரு இந்த உலகத்தை நடுநிலைப்படுத்துறதுக்கு. உடனே அகஸ்தியர் கிளம்பி வராருங்க. அப்படி வர்ற வழியில பாபநாசத்துல இருந்து சிவன் பார்வதி கல்யாணத்தை அங்க இருந்தே பார்த்துட்டு அப்படியே குற்றாலம் போயிட்டு நம்ம சாம்பரோடையில தவம் இருக்கிற சிரஞ்சீவி அதாவது அனுமனையும் இங்க ஆல்ரெடி தவம் இருக்க சாம்பவர் மூர்த்தி கூட சேர்ந்து நம்ம அகஸ்தியர் வந்து இந்த கோயில்ல தவம் இருந்ததா ஒரு வரலாறு இருக்குதுங்க. இன்டெப்தா ஹிஸ்டரி வேணும்னா அந்த கோயிலே இருக்கு. மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டு இந்த கோயிலுக்கு டெய்லி மதியம் போக சொல்லுங்க. ஏன்னா டெய்லி மதியம் அன்னதானம் போடுவாங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரட்டா.